Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. கோடை வெயில் காரணமாக தமிழகம் முழுவதும் ஐஸ்கிரீம் விற்பனையானது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். ஐஸ்கிரீம் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக என்ன எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். கோடை வெயில் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதும் ஐஸ்கிரீம் உற்பத்தி மற்றும் விற்பனை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதிகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா ஐஸ்கிரீம் தயாரிப்பு உபகரணங்கள், மூலப்பொருள் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி ஆகியவை சரியாக இருக்கிறதா என்பதும், உணவு பாதுகாப்பு உரிமை எண் போன்ற விவரங்கள் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் ஐஸ்கிரீமுக்கான தேவை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சந்தையில இந்த தேவையை பயன்படுத்தி உரிய உரிமம் இல்லாம ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்வது, இயற்கை சர்க்கரைக்கு மாறாக சுவைக்கான நிறமிகள் மற்றும் செயற்கை சர்க்கரையை கலப்பது, சலவைத்தூள் கூட்டுப் பொருளாக கலப்பது, குளிர்பானங்கள்ல பாஸ்பேரிக் அமிலம் போன்ற கலப்படங்களை சேர்ப்பது, ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானம் தயாரிப்புல அசுத்தமான நீரை பயன்படுத்துவது உட்பட கோடை காலத்துல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே இத்தகைய கலப்படங்களை தவிர்க்கக்கூடிய வகையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் குளிர்பானம் உற்பத்தி நிறுவனங்கள் மீது தொடர்ந்து சோதனை நடத்தவும், கோடை காலம் முழுவதும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உற்பத்தியில உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்கவும், மீறும் பட்சத்துல உரிய நடவடிக்கை எடுக்கவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் பெறக்கூடிய, நுகர்வோர்கள் பெறக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்கள்ல ஏதேனும் பாதிப்பு கண்டறியப்பட்டிருந்தாலோ அல்லது அது தொடர்பான புகார்கள் உணவு பாதுகாப்புத்துறைக்கு வழங்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டுகள் நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இனி வரும் நாட்கள்ல இத்தகைய சோதனையை நடத்துவதை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.